ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் ஸ்டிச். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 3 லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் லைனில் நம்ம த்ரெட் எடுக்கிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட் லைனில் த்ரெட் எடுக்கிறோம். கிளாத் கடியிலேருந்து எடுத்துகிட்டு செகண்ட் லைனில் ஒரு லாங் செயின் போட்டுட்டு போடுறோமா, அதை அப்படியே மேலே தேர்ட் லைனுக்கு கொண்டு போய் அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு ஃபஸ்ட் லைனில் போட்ட இடத்துலையே ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு. இந்த லாக் அந்த ஸ்டிச்சை நம்ம குட்டி செயின் போடுறது இதை லாக் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சை. இந்த அடுத்து செகண்ட் லைனில் இது பக்கத்தில் நல்லா நெருக்கமாக எடுத்து கொடுக்குறீங்க. அப்படியே ரிவர்ஸ் மேலே போகும்போது தேர்ட் லைன் கொஞ்சம் அழகாக கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஸ்டிச்சை கொடுக்குறீங்க. அப்படியே ரிவர்ஸ் கொண்டு இந்த செகண்ட் லைனில் ஒரு செயின், ஒரு லாக், அது மாதிரி திருப்பி செகண்ட் லைனுக்கு போகிறீங்க. ஒரு செயின் போட்டுட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் மேலே தேர்ட் லைனில் கொண்டு போய் கொஞ்சம் கேப் விட்டு இது பண்ணி அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு ஃபஸ்ட் லைனில் செயின் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. திருப்பி இப்போ செகண்ட் லைனுக்கு போகிறீங்க. அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. தேர்ட் லைனில் போய் அப்படியே பின்னாடி கீழே இழுத்துட்டு வரீங்க. ஃபஸ்ட் லைனில் ஒரு லாங் செயின், அது ஒரு லாக். ஒரு லாங் செயின், ஒரு லாக். திருப்பி செகண்ட் லைனுக்கு போகிறீங்க. செகண்ட் லைனில் போடும்போது நல்லா நெருக்கமாக போடணும். தேர்ட் லைனில் கொஞ்சம் கேப் விட்டு போடணும். ஓகேங்களா? இப்போ அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு கீழே ஒரு லாங் செயின், ஒரு லாக்கு. திருப்பி செகண்ட் லைன் போகிறீங்க. தேர்ட் லைனுக்கு போகிறீங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கீழே ஒரு செயின், லாங் செயின், ஒரு லாக். திருப்பி செகண்ட் லைனுக்கு போகிறீங்க. ஒரு செயின், லாங் செயின் போட்டு தேர்ட் லைனுக்கு போகிறீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே அதை ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. திருப்பி இந்த மாதிரி போடும்போது அழகாக இருக்கும். இப்போ இதை எண்ட் நாட் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ எண்ட் நாட்டு போட்டாச்சு. இதுதான் ஸ்ட்ரைப்டு பட்டன் கோல் ஸ்டிச். இதிலே ஷேடட் பட்டன் கோல் ஸ்டிச் இருக்குது. அதை நான் அடுத்த கிளாஸில் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு லீஃப். இது இந்த ஸ்டிச்சை நீங்கள் பீகாக் ஃபெதரில் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஃபஸ்ட்டு, இது ஃபஸ்ட்டு, அது தேர்டு, இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, அந்த மாதிரி வச்சு பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இங்கே ஃபஸ்ட் லைனில் எடுக்கிறீங்க. எப்பயும் போல் ஃபஸ்ட் லைனில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை செகண்ட் லைனில் ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லைனில் ஒரு ஸ்டிச், அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வரீங்க. திருப்பி ஃபஸ்ட் லைனில் கொண்டு ஒரு லாங் செயின், அதை லாக் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிச்சை. திருப்பி செகண்ட் லைன் கொண்டு போகிறீங்க. நெருக்கமாக இது நெருக்கமாக போடணும். இங்கே போடுறது கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி திருப்பி செகண்ட் லைனுக்கு அப்படியே தேர்ட் லைனுக்கு போகிறீங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு கீழே கொண்டு ஒரு லாங் செயின் போட்டு அந்த செயினை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். திருப்பி செகண்டுக்கு போய் தேர்டுக்கு போகிறீங்க. ஓகேங்களா? தேர்டுக்கு போய் அதை அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வரீங்க. இழுத்துட்டு கீழே ஒரு லாக்கு. திருப்பி செகண்ட் போய்
தேர்டு போகிறீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அப்படியே ரிவர்ஸ் கீழே இழுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்து செயின் போட்டு அதை ஒரு லாக். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச் இப்படி தான் போடணும். இது வந்து பீகாக் ஃபெதரில் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். திருப்பி தேர்ட் லைன். உங்களுக்கு நான் சொல்லித்தரது புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நல்லா சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன புரியலைன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா அடுத்த ஸ்டிச்சு உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு வேணும்னு சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவுக்கு. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இதாக இருக்கும், என்கரேஜாக இருக்கும். அதனால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பார்க்குறவங்க. ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் வந்து 2 டைப் இருக்குது, அதை எப்படி போடணும்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த இது முடிய போகுது, அவ்வளோதான். அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இப்போ லாக் போட்டுரும். லாக் போட்டாலும் சரி, இல்லை இதை வந்து இப்படியே விட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அவுட்லைன் வந்து 2 லைன் வந்து 2 லைன் வந்து குட்டி குட்டி செயின் போட்டு அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி அவுட்லைன் கொடுங்க. எந்த டிசைனுமே எந்த ஒர்க்கு கொடுக்குற எல்லா டிசைனையும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்து பாருங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். சும்மா போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துருங்க. குட்டி குட்டி செயினாக வச்சு அவுட்லைன் கொடுத்துருங்க. அது மாதிரி நூலை வந்து ரொம்ப சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, நீடிலையும் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க. 2யுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வரும் போடுறதுக்கு. இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிங்க. நீங்கள் 2 லைன் கொடுத்தாலும் சரி, இல்லை சிங்கிள் லைன் மட்டும் அவுட்லைன் கொடுத்தீங்கனாலும் சரி, இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. என் நாட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? என் நாட்டு போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃப்ளவரில் போட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளவரில் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர், குட்டி ஃப்ளவர் வரைஞ்சி அதில் இந்த ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சி அதை ஃபில் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து இந்த ஃப்ளவரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த வீடியோ வேறு எதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.